ஓகே, இப்போ எங்கே இருக்கோம்? எங்கள் பேக்யார்டில் இருக்கோம். இதுதான் இங்கே அமெரிக்காவில் ஃபேமஸான என்ன ஃப்ரூட் இது? பர்ஷிமன். What? பர்ஷிமன் ஃப்ரூட். Persimmon? It looks more like an apple. What is this? Persimmon? This is a persimmon fruit. That's poison ivy right there. Yeah. இது வந்து fig. Fig. Fig காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? I see the Cute-ஆ figs. இருக்கா? எவ்வளோ பெரிய மரம், தூரத்துலேருந்து காட்டுறேன். தெரியுதா? Yeah, I can see it. இது persimmon, இது fig. And poison ivy. Apple, right? This is apple. எப்படி ஆப்பிள் காய்ச்சிருக்கு? சூப்பராக That இருக்கா? doesn't look like an apple. That looks like a pear or pumpkin. These are also apples. Oh, these are peach. This is apple. இதில் பார்த்தியா எவ்வளோ அழகாக ஆப்பிள் காய்ச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலி இது வந்து கோல்டன் டெலிஷியஸ். Can we eat it? No. இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும் பட்டும். Okay. இது இவ்வளோ பெரிய ட்ரீ. Look at me. அப்புறம் இங்கே இதுவும் ஃபிக்கு தான், பட் இது இன்னும் குட்டியாக இருக்கு. அதுலேயே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. What does that mean? அதுலேயே பேபி இது வருது. இது என்ன? இதுதான் பீச் ட்ரீ. இதுல 2 பீச் இப்ப ரெடியா இருக்கு. பிடிக்கலாமா? No, mommy, there's more peaches. இல்ல, மோர் பீச்சஸ் இருக்கு கண்ணம்மா. அப்ப 2 ரெடியா இருக்கு. We can take it out. I'm gonna take it. Oh, it's soft. ப்ளூ மாதிரி அது வந்துச்சு. What is சரி, தட்ஸ் ஓகே. இது நல்லா இருக்க. 2 பீச்சை மட்டும் பிடிங்கிருவோமா? Can I take it? டேடி இதை எடுத்துடலாமா? டேடி ரெடி ஆயிடுச்சா? இது நல்லா ரெடி ஆன மாதிரி இருக்கு. Yeah. அது ரெடி ஆயிடுச்சு தான். தொட்டு பாரு. அது மாதிரி இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்குல்ல? அது அப்படி தான் இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட் அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம்னா பழுக்க விடலாம். கிட்ட மால் தூக்கிட்டு போயிடும். தூக்கிடுவோமா? அப்போ நம்ம பறிப்போமா? Yeah. வாங்க. Ooh, look at this. Okay. Ooh, what is that, mommy? Peach. No, like that. புடி புடி. Oh, it's rainbow. Daddy. Daddy. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். Mommy, can you move on to our banana and pear tree? இதுதான் எங்க வாழை மரம். எத்தனை வாழை இருக்கு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். Banana. And those two are mommy இது and வந்து baby. பீச் ட்ரீ. இதில் ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதில் 200-300 காய் வரும். இதில் போகிற வரவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். இந்த வருஷம் அவ்வளோ காய் இல்லை, பட் ஆனால் நிறைய காய் பிடிச்சிருக்கு. புயல் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுச்சு. அடுத்து மறுபடியும் வாழை மரம், அடுத்து மறுபடியும் வாழை மரம். இந்த வாழை மரத்துக்கு பின்னாடி அந்த ஒரு ஃப்ளவர் இருக்கா, அதுக்கு அடுத்து இதை குட்டி கார்டன் பெட்டு. குட்டி கார்டன் பெட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தோசைக்காயாக பரவி கிடக்குது. ஏன் இவ்வளோ தோசைக்காய் வந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. காம்போஸ்ட் போட்டதுலேருந்து வந்துடுச்சு போல். அப்புறம் பூண்டு நல்லா முளைச்சிருக்கு. இதுக்குள்ளே கார்டன் பெட்டுக்குள்ளே இருந்த பூண்டெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு. தக்காளி நல்லா நிறைய பூ வச்சிருக்கு. தெரியுதா பூ? அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்தோன்னா இங்கே மறுபடியும் வாழை மரம். இது மூவ் பண்ணும்போது எதுவும் எதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பார்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வாழைக்கு. அந்த வாழைக்கு கீழேயும் தக்காளி வருது. எப்படி தான் வருதுன்னே தெரியாது. அப்புறம் இது வந்து இது என்ன? ரிச் கார்டு. அழகாக படர ஆரம்பிச்சிச்சு ரிச் கார்டு. சூப்பர். இது வந்து பாட்டில் கார்டு. இது வந்து அது வந்து ரிச் கார்டு. இது வந்து பாட்டில் கார்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் சம் கைண்ட் ஆஃப் பீன்ஸ். அப்புறம் இது வந்து சாக்லேட் மின்ட். இது வந்து பாவக்காய். பாவக்காய் வந்து 2 பிளான்ட் இருக்குது.
இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, 2 பிளான்ட் இருக்குது. Mommy, what is that? பிட் ரிச்கார்ட் நல்லா வளர்ந்து வராரு அவர். இப்படிக்கா வாங்குறீங்க, இந்த பக்கமாக வளருங்க. பார்த்தீங்களா எங்கே இதை அப்படியே பிடிச்சி இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வராரு இவர். அதுக்கப்புறம் இந்த வாழை பார்த்தாச்சு. அங்கே கொஞ்சம் சின்னதாக பீன்ஸ் வருது. சாக்லேட் மின்ட் இருக்குது. இது வந்து வாயில் போட்டால் ஒரு சாக்லேட் ஃப்ளேவரோடு இருக்கும். இது ஆக்சுவலி மின்ட் தான், பட்டு சாக்லேட். இதுக்கு பேர் சாக்லேட் மின்ட். அப்புறம் இது வந்து ஒரு பர்பிள் டொமேட்டோ கூட இருக்கிறது பெரண்டைன்னு வாங்கினேன். அது பெரண்டியா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆல்வேரா கான். இது மணத்தக்காளி கீரை அப்படி தான் சொன்னாங்க, ஒன்றும் வளர்ந்த மாதிரியே தெரியல. இதுவும் வந்து டொமேட்டோஸ் வித் ஃப்ளவர்ஸ். இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லாங் பீன்ஸ். இது ப்ராபப்ளி மணத்தக்காளி கீரை தான் நினைக்கிறேன், பட் இன்னும் எதுவுமே வரல. இது வந்து நம்ம ஊர் அரைக்கீரை. இது ஒரு ரெட்டு கலர் கீரை, அது ஒரு வெரைட்டி ஆஃப் கீரை. இது என்னன்னே தெரியல, அதுவாக முளைக்கிது. சரி முளைக்கட்டும்னு விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு குக்கும்பர் பிளான்ட் இருக்குது. அங்கே இந்த ஃப்ளவர் தெரியுதா, எல்லோ ஃப்ளவரு, வந்து குக்கும்பர் பிளான்ட்டு. இது வந்து இந்த பொன்னாங்கண்ணியா பிரிங்கராஜா தெரியல. பிரிங்கராஜ் இல்லை, ஏன்னா அது வந்து கசக்கி பார்த்தா அந்த கருப்பாலாம் வரல. ப்ராபப்ளி பொன்னாங்கண்ணின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. இது பொன்னாங்கண்ணியா இல்லையான்னு தெரியலை. அப்புறம் இங்கே ஸ்ட்ராபெரி அழகாக பூ வச்சிருக்கு. அவ்வளோதான், இதுதான் எங்கள் கார்டன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த வெண்டைக்காய்க்குள்ளேயே இதோ குட்டியாக ஒரு துளசி செடி வருது. அது எப்போயுமே இந்த இடத்துல வந்துடுது, எப்படி தான் வருது தெரியல. அதை சாப்பிட ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் நிறையா வரும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தா மணத்தக்காளி கீரை மாதிரி இருக்குது, பட் ஆனால் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. மணத்தக்காளி தான். நான் இந்த அவரையினோட விதை விழுந்ததுனால லானில் எங்கே பார்த்தாலும் இந்த அவரை செடி குட்டி குட்டியாக முளைச்சி கிடக்கு. எல்லாமே இந்த அவரை தான். அவ்வளோதான், நன்றி. அது இல்லாமல்